ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரீசருக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி பாருங்கள். என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்மளோட சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் ஒன்று தான் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரணும், அதே போல் அழுகக்கூடாது, இந்த வெங்காயம்லாம் முளைச்சி வரக்கூடாதுன்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம வெங்காயம் வைக்கக்கூடிய கூடையில் இந்த மாதிரி கீழே பேப்பர் விரிச்சிங்க. இப்போ நம்ம போடக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தான். ஸோ இந்த அரிசி போட்டு நம்ம இந்த வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீண்ட நாட்களுக்கு வரும். ஸோ வெங்காயம்லாம் ஃபஸ்ட்டு இந்த கூடையில் போட்டதுக்கப்புறம் நல்ல வெயில் அடிச்சுன்னா அந்த வெயிலில் ஒரு அரை மணி நேரம் இந்த வெங்காயத்தை வச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளோட வெங்காயம் அழுகாது, அதே சமயத்தில் முளைச்சி வர ஆரம்பிக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் வெங்காயம் வைக்கும்போது இந்த கூடவே இந்த மாதிரி அழுகின வெங்காயம்லாம் அதுக்கப்புறம் முளைச்சி வர வெங்காயம்லாம் இருந்தால் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இது கூட வைக்கிறனால மற்ற உள்ள வெங்காயம் பார்த்திங்கன்னா அழுகக்கூடும். அதுக்காக தான் செக் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை நான் இந்த மாதிரி கூடையில் வச்சுட்டேன். இதை ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும். ஒரு சில டைமில் நம்ம வெளியூர்களுக்காக போகிறோம், இல்லை ஃபங்க்ஷனாக இருக்குது, 2 நாள் 3 நாள் இல்லை 1 வாரம் ஆகும். திரும்பி வரும்போது நம்மளோட வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி சாம்பார்லாம் வைக்கிறதா இருந்தால் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வச்சிட்டாலும் சரி, ஒரு சில டைமில் விசிலில் தண்ணி வர குக்கர் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கூடி ஒரு சொட்டு தண்ணி கூடி வெளியே வராது, அதே சமயத்தில் நம்மளுக்கு அதிகமாக வேலை வைக்காது. ஸோ இப்போது நம்ம வைக்கக்கூடிய நம்ம பருப்பாகட்டும் இல்லை ஏன்னா நான்வெஜ் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் இருந்தால் போட்டுக்குங்க அந்த குக்கர் உள்ள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட விசில், அதாவது குக்கரோட மேல் பகுதி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூடி பகுதியில் பார்த்திங்கன்னா விசில் வர இடத்துல கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்குங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. இந்த மாதிரி செய்கிறனால நம்ம பருப்பெல்லாம் வச்சோன்னா ஒரு சில டைமில் அந்த விசில் வழியாக வெளியே தெரிச்சு வந்துடும். அதே போல் நம்ம நான்வெஜ் வைக்கிறதா இருந்தாகட்டும், நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு வைப்போம். அந்த மாதிரி மிளகாய் ஐட்டம்லாம் மேலே தெரிச்சு இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி அதிகமாக நம்ம கழுகுற மாதிரி வேலை வச்சிரும். ஸோ அந்த மாதிரி வேலை வைக்காமல் இருக்க இந்த மாதிரி ஆயில் விசில் வைக்கக்கூடிய கீழ் பகுதியில் இந்த மாதிரி தடவி விட்டுட்டாலே போதும். இப்போ பாருங்கள், விசில் வந்ததும் பாருங்கள் தண்ணி எதுவுமே பொங்கி வராமல் சூப்பராக நம்மளோட விசில் பாருங்கள் அடித்து வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் விசில் அடிச்சிச்சு, ஒரு சொட்டு அளவு கூட நம்ம அந்த விசிலை சுற்றி எந்த ஒரு கரையுமே படலை பாருங்கள். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சமையல் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களாம் நம்மளோட வாஷ் பண்ணி வைக்க முடியாது. அந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சாலுமே கொஞ்ச நாளில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த சப்பாத்தி கட்டை. இதை நம்ம தண்ணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள். நம்மளோட சப்பாத்தி கட்டி நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக அந்த சப்பாத்தி கட்டையில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்ஸை. இப்போ மேலே கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நார்மல் கிளாத்தோ வச்சு நல்லா எல்லா இடத்துலையுமே தொடச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள். நம்மளோட சப்பாத்தி கட்டை நல்லா பளபளன்னு இருக்கும். நம்ம நார்மலாகவே சப்பாத்தி அதுக்கப்புறம் பூரியெல்லாம் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ரொட்டி கட்டையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கிறனால நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போதும் நல்லா க்ளீனாக பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த மிக்ஸி ஜாரோட இந்த பெல்ட் பகுதி ஆகட்டும், அதே போல் குக்கரோட கேஸ் கட்டர் ஆகட்டும், 4 ஐடியில் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லூஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி லூஸ் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் எடுத்து வைக்கிறனால அதுவும் நம்ம பால் பேக்கெட்டு அதுக்கப்புறம் பட்டர்லாம் வைக்கும்ல, ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க யூஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த கட்டர் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக நிற்கும்.
அதே போல் மிக்ஸி ஜாரோட மூடி பகுதியுமே வந்து நம்ம சம்டைம் வந்து வைக்க மறந்துட்டோம் அந்த பெல்ட்லாம்னா டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மூடி வந்து நல்லா டைட்டாக நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். எல்லா இல்லத்தரசிகளுக்கும் பயன்படக்கூடிய இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஃப்ரீசருக்குள்ளே ஆயிலை ஊற்றினா என்ன ஆகும், அது என்னென்னு வந்து இந்த டிப்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பொழுதுமே வந்து பொதுவாக அதாவது ஃப்ரீசருக்குள்ளே நம்ம ஃப்ரோசன் பண்ணுற ஐட்டம்லாம் சொல்லி வைப்போம். ஒரு சில நான்வெஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதிக நாள் வைக்கணுன்ற ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வைப்போம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் கட்டியோட ஃப்ரீசருக்குள்ளே எப்பவுமே வந்து ஐஸ் கட்டி வந்து பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம வைக்கக்கூடிய பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஐஸோட ஐஸை ஒட்டிக்கும். நம்ம எடுக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம எடுக்கணும்னு நினைக்கும் போது ஈஸியாக அந்த பாக்ஸ் ரிமூவ் ஆகி வரணும்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வைக்கக்கூடிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸோட கீழ் பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி எண்ணெயை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசருக்குள்ளே நீங்கள் வச்சு பாருங்களேன். நீங்கள் தேவைன்னு வந்து படும்போது எடுக்கும்போது அந்த பாக்ஸ் வந்து அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் எப்பொழுதுமே வந்து ரெகுலராக இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி பிடிச்சிருக்குன்னு. அதே போல் மீன், அதுக்கப்புறம் வந்து மீட்டெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது பார்த்தீங்களா, வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுருங்க. ஏன் கேட்குறேன்னா, கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணி வைக்கும்போது அதில் இருக்க கொஞ்சமாவது தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் வந்து கீழே வடிஞ்சிரும். ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அழகாக வந்து அந்த மீனாகட்டும் மீட்டாகட்டும் அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சிட்டிங்கனாவே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இது பாருங்கள், நான் சீஸ் வச்சக்கூடிய கவர் தான். இதுலேயுமே வந்து லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். எடுக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஒட்டாமல் வருது. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 5 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.